ககாஷி, ககாஷி, நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? குத்தால அருவியில குளிக்க போயிட்டு இருக்கோம். டேய் மூட்டு வாடா. இல்லடா, உனக்கு தெரிஞ்சுதான் போறியா இல்ல குத்து மதிப்பா சுத்துறியா? அதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், கவலைப்படாத. அந்த பாம்பு இங்கதான் ஏதோ ஒரு புத்துல இருக்கும். என் பின்னாடியே வா, பிடிச்சிடலாம். அது எப்படா ககாஷி? நம்ம ஹொக்காக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தெரியுது. ஏதாவது ஸ்பை வச்சிருக்கியா என்ன? டேய், அந்த நாய் இங்க தாண்டா அடிக்கடி மருந்து அடிச்சுட்டு மட்டாயி கிடப்பான். அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? சப்ளையே நாங்க தான்டா. அட நன்னாரி பயல, இவ்வளவு நேரம் நல்லவன மாதிரியே பில்டப் பண்ணியடா. ஒன்ன போய் நம்ம நம்பாரு. டேய், இதெல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ்டா. நடக்க முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் மட்டாய் விழுந்து கிடக்கிறவங்கள வீட்டுல போய் சேர்க்கறதும் எங்க டியூட்டி. பட் இதுக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தே ஆகணும். அதுல நோ காம்ப்ரமைஸ். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம்டா. டேய், நம்ம ஒரு மிஷினுக்கு போனா எவ்வளோடா கிடைக்கும் சொல்லு? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 500 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு என்னடா இப்போ? இந்த சர்வீஸ்ல ஒரு நாள் 2000 ரூபாய் பார்க்கலாம். 2000 ரூபாயா? சரி ககாஷி, நெக்ஸ்ட் டைம் நீ போகும்போது உன் கூட நானும் வர்றேன். என்ன கூட்டு போவியாடா? சொல்லுடா. வாமச்சான் வாமச்சான், இப்பதான்டா நீ கரெக்ட் ரூட்ல வர. இந்த மிஷினை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டோம்னா அந்தமான்ல ஒரு சொந்தமான தீவு வாங்கி சொகுசா வாழலாம்ல. சொகுசா வாழலாம். என்னன்ற? சரி வாடா ககாஷி, கிளம்புவோம். டே, அந்த சாரப்பாம்பு அங்க இருக்காண்டா. இப்படி வந்து சிக்கிட்டிய சில்வண்டு. சிறுத்த சிக்கும், சில்வண்டு சிக்காதுடி. எப்படி இருக்க மை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ககாஷி ஹாட்டாக்கே? என்ன ஒரு சுத்து பெருத்திட்ட போல இருக்கு. பயங்கர சாப்பாடோ? சென்சே, நீங்களா? நீங்க எப்படி இங்க? என்னடா, நான் எப்படி உயிரோட வந்தேன்னு பாக்குறியா இல்ல ஏண்டா இவன் உயிரோட வந்தான்னு பாக்குறியா? என்ன சென்சே இப்படி கேட்டீங்க? இப்ப கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 100 அடியில உங்களுக்கு ஒரு கல்ற கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி ஐடியா? அப்படியா? சரி, இப்ப நருட்டோ எங்க இருக்கான் சொல்டா. என் புள்ள நருட்டோ சுமாக்கி எங்க? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? அப்படின்னா உனக்கு தெரியாது. ரைட்டு விடு. சென்சி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதுங்க. அவன் நம்ம ஒக்காக்கு ஏதாவது கேட்டாலே பொத்திட்டு போவேன்பா. நான் எல்லாம் ஏதாவது கேட்டா என்ன அசிங்கமா பேசிடுவான். அதனால நான் எதுவுமே அவன்கிட்ட கேட்கறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க சென்சே. சரி, அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு மட்டும் சொல்லு. சொல்லுடா, அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்? பேசுடா பேசு, இல்லைனா மட்டும் வாய்க்கிலேயே பேசுவே. இப்ப பேசுடா, பேசி தொலை. சென்சே, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தேடு ஒக்காகே ஹிருசன் சருட்டோபி தான். அவர் தான் சொன்னாரு, பட்னி கிடந்ததான் பணிவா இருப்பான், அடி வாங்கி வளர்ந்ததான் அடக்கமா இருப்பான், மிதி வாங்கி வளர்ந்ததான் மின்வெட்டு போல பாய்வான்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணட்டும் சென்சே? நான் ஒரு சாதாரண ஷினோபி, என்னால் என்ன பண்ண முடியும்? அப்படியா ககாஷி? உன்னை உயிரோட விட்டா எனக்கு என்ன யூஸ்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு, உன்னை விட்டுறேன். சொல்லுடா. நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விட்டுருவேன். இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சிங்களா? இன்னும் 10 நிமிஷம் இப்படியே பிடிச்சிருந்தீங்க, இந்த இடமே நாரி போயிடும். நாரி சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என் நண்பனுக்கு கோவம் வந்துடுச்சு. இனிமே அவன் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அப்படியே ககாஷி, உன் நண்பர் சொல்றான் எரிமலை எல்லாம் வெடிக்குமாமே. இப்ப எங்க வெடிக்குது மட்டும் பாடுறா. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பகுறியா? பகுறியாடா? சென்சி, அவன் ஒரு லூசுப்ப. அவன் சொல்றதை கேட்டு நீங்க எந்த முடிவு எடுத்துறாதுங்க ப்ளீஸ். என்ன ககாஷி, ஒரே அடி அடி பொசுக்குன்னு விழுந்துட்ட. உன்ன நான் பெரிய ரவுடின்லடா நினைச்சேன். இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் சும்மா இல்லைண்டா, இவன் வேற.
ககாஷி, இது ரெட் பீஸ்டுக்கான நேரம். என்னோட 8th இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்தாலும் ஆணி அடித்த மாதிரி அதே இடத்துல அப்படியே உட்காரு. மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டே அரபோத நாய, உன் எதிரில் நிற்கிறது யாருன்னு தெரியுமா? ஃபோர்த் ஹோக்காகே மினாட்டோ நாமிகாசே. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, எல்லோ ஃப்ளாஷ். நீ 8th இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே தலைவன் பக்கத்து ஊருக்கு டெலிபோர்ட் ஆகிடுவா. அப்படி திரும்பி வரும்போது நீ டெட் பாடியாக தான் கிடப்ப. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான் பாரு, அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. ஏதோ கிறுக்கு பிடிச்ச அரக்கன மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம பாம்பாட்டி அந்த உராட்சி மாதிரி கூட சாதாரண இல்லை, லெஜெண்டரி சாணியில் ஒருத்தன். நண்பா, இந்த டைம் நம்ம பலத்தை இல்லை புத்திசாலித்தனத்தை தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, டைம் பார்த்து தூக்கும். சரி, அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. டேய், இவனுங்க எப்படி லீஃப் வில்லேஜ் அழிக்க போகிறானுங்க? ஹிரிசனுக்கு கன்ஃபார்ம் சங்கு தான். ஹிரிசனோட செயின், மோதிரம், ஏன் லாக்கர் பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியும். மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு பக்கத்தூரில் போய் செட்டில் ஆயிடலாம். என்னன்னு சொல்கிற? நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான்டா. சரி, நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன். அப்படியே பண்ணுவோம். தலைவா, இவர் கிரேட். எங்களையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தூங்கும்போது பாயாகவும் ஏங்கும்போது தாயாகவும் இருப்போம். நண்பா, நீ என்ன நினைக்கிற? இவனுங்களை நம்ம கூட சேர்த்துக்கலாமா? நண்பா, எனக்கு சிங்கத்தை போல தனியாக போய் வேட்டையாடுறதான் பிடிக்கும். நம்மளை பார்த்தாலே இவன் எவ்வளோ பெரிய சம்பவக்காரன் எல்லாருக்கும் தெரியணும். நம்ம பண்ணுற சம்பவம் அவ்வளோ தரமாக இருக்கணும். ஆனால் அது உன் வில்லேஜ் நண்பா, உன் இஷ்டம். இவனுங்க யூஸ் ஆவான்னு நினச்சேன்னா இவனுங்களை சேர்த்துக்கலாம், இல்லை இங்கேயே இவனுங்களை முடிச்சு விட்டுடலாம். மினாட்டோ, நான் சொல்கிறத கேளு. இவனுங்க கண்டிப்பாக நம்ம யூஸ் ஆவானுங்க. லீஃப் வில்லேஜோட ஹிடன் பிளேசஸ், செக்யூரிட்டி பற்றியெல்லாம் இவனுங்களுக்கு நல்லா தெரியும். அல்ற சில்லறைங்களெல்லாம் இவனுங்களே பார்த்துப்பானுங்க. சரிடா, வாங்க. ஆனால் என்கிட்ட ஏதாவது கேம் ஆடணும்னு நினச்சிங்க, உங்கள் உடம்புல அது இருக்காது. அறுத்தறிஞ்சிருவேன். செஞ்சே, தலை தலை இருக்காதுன்னு சொல்ல வந்தேன்டா. என்ன நண்பா அழுதுகிட்டு இருக்க? டேய், என்னாச்சுடா? அந்த உருவச்சி மருவை முடிக்க வந்தோம்டா. ஆனால் அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த கட்டிங்காக நம்ம உயிரையே காப்பாற்றிருக்கான்டா. இது தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு ஃபுல்லே வாங்கி கொடுத்துருப்பேன்டா. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. லீஃப் வில்லேஜுக்கு சென்டரில், கரெக்டாக சென்டரில் அவனுக்கு ஒரு செலவு வைப்பேன்டா. அதுவும் என் சொந்த காசில் வைப்பேன்டா. பாய்ஸ், அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுட்டா போச்சு. இட்டாச்சி, லீஃப் வில்லேஜ் அழிக்க ஒரு படையே வந்துட்டு இருக்கு. அவனுங்க மட்டும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டானுங்க, லீஃப் வில்லேஜ் இருந்த தடமே தெரியாமல் போயிடும். வயலன்ஸ், வயலன்ஸ், வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் இட். ஐ அவாய்ட். பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. ஐ கேன்ட் அவாய்ட். இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் ராசா.